நம்ம குடும்ப நல்லதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஜானகி, ஏதோ பெரிய விவகாரம் தான் போல இருக்கே. நமக்கு சொத்து பத்தி எவ்வளோ இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நமக்கு எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ சேர்த்து வைக்கிறோன்னு இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். கொஞ்ச மாசமா பார்வதி தான் கொத்து சாவிய வச்சிருக்கா. எல்லா கணக்கு வழக்கையும் அவ தான் பாக்குறா. அதனால நமக்குள்ள எந்த ஒளியும் மறைவும் இல்ல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்க்கா. இப்ப லாயர் எதுக்காக வந்திருக்காங்க, இந்த பெரியவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க, அந்த விஷயம் என்னங்கறத சொல்லுங்க. கேக்குறா இல்ல, சொல்லு. நம்ம சொத்துல இது வரைக்கும் வாரிசு 3 பேர் தான் இருக்கீங்க. ஆனா நம்ம குடும்பத்துல தெரியாத வாரிசு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நமக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. அதுதான் ஜீவா. அவன் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலும் இந்த குடும்பத்து சொத்துல அவனுக்கும் பங்கு இருக்குன்னு எல்லாரும் எழுதி கொடுக்க உங்க மாமா முடிவு பண்ணிருக்காரு. என்னாச்சு? முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மாறாம சிரிச்சு கைய தட்டணுமா என்ன? அப்படிதான் எதிர்பார்க்கறீங்களா? இங்க பாருங்க, நீங்க பாட்டு சொத்தை அவன் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்வீங்க, அதுக்கு நான் வேற சம்மதிக்கணுமா? அதானே, நாங்க எப்படி சம்மதிக்க முடியும்? சொத்தை முழுசா அவன் பேர்ல எழுதி வைக்க போறாங்க. சொத்தை எழுதி பிரிச்சாலும் 3 பங்கா தான் பிரிக்க போறாங்க. அதுல புது வாரிசு ஜீவாவோட சேர்த்து 4 பங்கா பிரிக்கணும்னு சொல்றாங்க. வக்கீல் சார், அப்படிதானே? ஆமா, சார் சொல்றதும் கரெக்ட் தான். ஜீவாவுக்கு இந்த சொத்துல ஒரு பங்கு இருக்குன்னு எல்லாரும் அத்தாரிட்டி கொடுக்கணும். அதுக்கான ஃபார்மாலிட்டியை தான் சார் பண்ண சொல்லியிருக்காங்க. நானும் பண்ணிட்டு வந்துட்டேன். யாரை கேட்டு நீங்க இந்த முடிவு எடுத்தீங்க? நான் தான் உங்ககிட்ட கேட்காம முடிவு பண்ணிருக்கேன். குடும்ப கௌரவத்துக்கு பிரச்சனை வராம, குடும்ப சந்தோஷத்துக்கு எந்த பாதகமும் வராம இருக்கணும்னா நியாயமா ஜீவாவுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை அவனுக்கு கொடுக்கறது தான் தர்மம்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். என்னோட முடிவுக்கு நீங்க சம்மதிப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் இதை பண்ணிருக்கேன். யாருக்கெல்லாம் ஆட்சேபனை இருக்கோ அவங்க சொல்லலாம். எனக்கு சம்மதம் இல்ல.